சீரியல் நடிகர் ஸ்ரீதர் அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்து, இப்ப அவங்க மனைவி பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகி வரக்கூடிய வள்ளியின் வேரன் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கக்கூடியவர் தான் ஸ்ரீதர்னு அழைக்கப்படக்கூடிய சஹானா ஸ்ரீதர். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இயக்குன சஹானா சீரியல் மூலயமா அறிமுகமானவர் தான் இவரு. இவர் தமிழ் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பான எக்கச்சக்கமான சீரியல்கள்ல வில்லன், அப்பா, குணச்சித்திரம்னு சொல்லி பல இடங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. இந்த நிலை இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்ரீதர் மாரடைப்பால காலமாயிருக்காரு. நடிகராக இவர் அறிவு செஞ்சு வச்ச பாலச்சந்தர் அப்படின்னு சொன்னாலும் சீரியல்கள்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தன்னோட உழைப்பு மூலியமாவும் திறமை மூலியமா மேல வந்தவர் தான் ஸ்ரீதர். சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இருந்தப்ப 3 நாட்களுக்கு முன்னாடி மாலை ஒரு 5 மணிக்கு மேல மாரடைப்பால உயிரிழந்திருக்கிறதா அவங்க உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சொல்ல போனா விஜய் டிவி டெலிகாஸ்டான செல்லம்மா சீரியல்ல ஒரு முக்கியமான அப்பா கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. ஆனா அதை விட பேரு வாங்கி கொடுத்தது சன் டிவில 500 எபிசோட தாண்டின தாமரை சீரியல்ல ஒரு முக்கியமான போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. ஆனா அவர் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்டு ரசிகர்கள் உறவினர்களும் இப்ப இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் அடுத்தடுத்து மாரடைப்பால காலமாகக்கூடிய விஷயம் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீதர் தன்னோட ரூம்ல பர்சனலா ஒரு லாக்கர், ஒரு பீரோவை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த பீரோட லாக்கர் சாவி அவர்கிட்ட தான் இருக்குமா. ஆனா இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பீரோவை ஓபன் பண்ணி பார்த்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்காங்க. மலையாள சினிமால இருந்து இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. இங்க தமிழ் சினிமால எக்கச்சக்கமான சீரியலுக்காகவும் படங்கள்ல ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்துக்காகவும் பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அவர் வாங்கின விருதுகளா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சகனா சீரியல்ல கே பாலச்சந்தர் மூலியமா அறிமுகமாகும் போது அந்த சீரியல போட்ட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் பத்திரப்படுத்தி அந்த பீரோல வச்சிருந்திருக்காரு. அந்த பீரோவை திறக்கிறதுக்கு ஓபன் பண்றதுக்கு இவரை தவிர வேற யாருக்குமே அனுமதி கிடையாதாம். ஆனா இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பீரோட சாவியை எடுத்து அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க அப்படி என்னதான் உள்ள வச்சுக்காருன்னு பார்க்கும்போது அதுல அவரோட பல நினைவுகள் இருந்திருக்குது. இப்ப அவர் இறந்து போனாலும் அவர் பயன்படுத்தின அவர் வாங்கின விருதுகள் மூலயமா அவர் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்ப பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் ஸ்ரீதர் மாதிரியே அவர் நடிச்ச அதே சீரியல் நடிச்ச நடிகர் ரவிக்குமார் இறந்து போன விஷயம் தான் இங்க ரசிகர் மத்திய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், செல்லம்மா சீரியல்ல ஒரு அப்பா கதாபாத்திரத்துல சகானா ஸ்ரீதர் நடிச்சிருந்தாருன்னு. ஆனா அந்த செல்லம்மா சீரியல்ல அப்பா கதாபாத்திரத்துல ஸ்ரீதர் நடிக்கிறதுக்கு முன்னாடி மலையாள நடிகர் ரவிக்குமார் தான் அப்பா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு. அவர் நடிச்சிருந்த கொஞ்ச நாட்கள்ல வேற ஒரு நடிகர் அப்பாவா மாத்தினாங்க. அந்த நடிகருக்கு அப்புறம் தான் இப்ப இறந்து போயிருக்கிற ஸ்ரீதரும் செல்லம்மா சீரியல்ல அப்பா ரோல் பண்ணாரு. ஆக மொத்தத்துல ஒரே சீரியல்ல அப்பா கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய 2 நடிகர்கள் தொடர்ந்து 2 நாட்கள்ல இறந்து போன விஷயம் சின்னத்திரை ரசிகர் மத்தியிலையும் சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பா இவரோட மறைவை கேட்டு பாக்கியலட்சுமி சீரியல் நடிக்கக்கூடிய கம்பம் மீனா ரொம்பவே உடஞ்சு போய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.